பிரியமான தேவச்சனங்களே, நாளில் நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். டெய்லி இனி மூலியமாக கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் சந்திக்க வைத்ததுக்காக ஒரு விசை கர்த்தரைக்கு நன்றி செலுத்தலாமா? கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட தருணத்தை உண்டு பண்ணினேரே மக்கு நன்றி நன்றி நன்றி. ஏசப்பா மக்கு நன்றி. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசக்கூடிய ஒரு அருமையான ஒரு வார்த்தை. எத்தனை பேர் ஆசையாக இருக்கீங்க அதை கேட்குறதுக்கு? எத்தனை பேர் ஆசையாக இருக்கீங்க? லூயா, ஆசையாக இருக்கீங்களா? கேட்கலாமா? இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிற வார்த்தை சங்கீதம் 9வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கேட்கும்போதே சந்தோஷமாக இருக்குல்ல? எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கேட்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஐயோ, நான் சிறுமைப்பட்டு நிலமையில் இருக்கிறேன், ஏழையாக இருக்கிறேன், எளிமையாக இருக்கிறேன், சிறுமையாக இருக்கிறேன், தரித்திரத்தில் இருக்கிறேன், என்னை யார் என் நம்பிக்கை, நான் எதில் நம்பிக்கை வச்சு என்ன சாதிக்க போகிறேன் நினைக்கிறீங்க? அப்போது கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, உன்னை நான் ஒரு நாள் மறக்கிறதில்ல. எளியவனாக இருக்கிற உன்னை, சிறியவனாக இருக்கிற உன்னை, புழுதியில் இருக்கிற உன்னை, ஏழ்மையில் இருக்கிற உன்னை நான் ஒரு நாள் மறக்கிறதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் ஏழ்மையும் கர்த்தர் மறக்க மாட்டார், உன்னையும் மறக்க மாட்டார். இந்த ஏழ்மை தனத்தில் நீ படுகிற வேதனையும் கர்த்தர் மறக்க மாட்டார். நீ இந்த ஏழ்மை தனத்திலையும் உண்மை ஒத்துவமாக இருக்கிறாயே, இதையும் கர்த்தர் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லையா? கர்த்தர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அது ஏதோ கெட்டு போய் அப்போது ஒரு ஏழ்மையானவங்க எளிமையானவங்க எப்படியோ ஒருத்தர் துளிர்த்து மேலே வந்துடுவாங்க. யாரோ ஒருத்தர் தான். எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. எல்லாம் ஏழ்மையில் பிறந்தா ஏழ்மையிலே வளர்ந்து ஏழ்மையிலே மரித்து போகணும். ஏழ்மை தான் உங்களை தலைமுறை ஏழ்மை தான் அப்படின்னு இருக்கும். கர்த்தர் சொல்கிறார், உங்களை நம்பிக்கை கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. எளிமையானவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இந்த ஏழ்மையிலே நீ உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு நம்பிக்கை வைத்திருக்கலாம். ஹல்லேலூயா. என் பிள்ளைங்க நல்லா வளர்ந்து நல்ல பெரிய ஆளாக வருவாங்க, என் பிள்ளைங்க இந்த கிராமத்துக்கு ஒரு பெரிய கலெக்டராக வருவாங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கலாம். என் கர்த்தர் இப்படியே என்னை வச்சிருக்க மாட்டார், கண்டிப்பாக என்னை ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஹல்லேலூயா. என் ஏழ்மை மாறும், ஒரு நாளைக்கு என் கண்ணீர் மாறும் என்று சொல்லி உங்கள் நம்பிக்கை இருக்கிறதா? அது கெட்டு போவாது. கர்த்தர் சொல்ற, அந்த நம்பிக்கை துளிர்க்க போகிறது, அந்த நம்பிக்கை வாழ்வடைய போகிறது, அந்த நம்பிக்கை உனக்கு நடக்க போகிறது. ஹல்லேலூயா. சந்தோஷமா உங்களுக்கு? கர்த்தர் முதல்ல நம்மக்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார்? உன்னை நான் மறப்பதில்லை. ஹல்லேலூயா. எளியவனின் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் சொல்றார். கர்த்தர் ஒரு நாள் நம்மளை மறக்கவும் மாட்டார், நம்ம நம்பிக்கை கெட்டு போகும்படி வீண் போகும்படி செய்யவும் மாட்டார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. உங்களுடைய எதிர்காலங்களில் நடக்கும், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கும், உன் வேலை ஸ்தலத்தில் நடக்கும், உன் குடும்பத்தில் நடக்கும், உன் சந்ததியில் நடக்கும், வம்சத்தில் நடக்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை வாழ்வடைய செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உன் கண்ணீர் தொடக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஐயோ, நான் என் நம்பிக்கை என்னாகுமோ நினைத்தேன், கர்த்தர் என் நம்பிக்கையை கர்த்தர் அனுகூலமாக முடிய பண்ண, என் நம்பிக்கை எனக்கு என் நம்பிக்கையின்படியே கர்த்தர் எனக்கு செய்தார் என்று நீ சாட்சியிடும்படிக்கு கர்த்தர் செய்ய போகிறார். இந்த சங்கீதம் 9:18 மறக்கவே மறக்காதீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அதில் தான் கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் மறக்க மாட்டேன்னு எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. உன் நம்பிக்கை கெட்டு போகாதுன்னு எழுதிக்கிறார். அதை விசுவாசத்தோடு கூட இன்றைக்கி நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? என்னோட கூட முழங்கால் படிடுங்க. பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறப்பா, இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே விசுவாசிக்கிற ஒவ்வொரு தாய்களையும் தந்தைகளையும் ஆண்டவரே, ஒவ்வொரு சகோதரர்களும் சகோதரிகளையும் ஆண்டவரே, என் அன்பு வாலிப பிள்ளைகள் யாராக இருக்கட்டும் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரிக்கிற இந்த ஏழ்மையின் நிமித்தம், அந்த எளிமையின் நிமித்தமாக, இந்த சிறுமையின் நிமித்தமாக ஆண்டவரே, அப்பா தன் வாழ்வாதாரம் கெட்டு போகிறதும், தன் நிலைமை அவல நிலைமையில காணப்படுகிறதும், அவமானத்தை நித்தம் சந்திக்கிறதும், இதனால கண்ணீர் வேதனை அடைந்து ஆண்டவரே தன் படுக்கையே கண்ணீர்னால் நினைக்கிறதும் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரிக்கிற நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, அறிந்திருக்கிறீர். இந்த நாளில் நீங்கள் சொல்லிக்கிங்க, எளியவனை உன்னை நான் மறக்கிறது இல்லை. உன் சிறுமையில் நீ வைத்திருக்கிற நம்பிக்கை, என் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை கெட்டு போவதில்லை சொல்லிக்கிங்க. என் பிள்ளைகளுடைய ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற நம்பிக்கை ஒரு நாள் வீணாகாதபடிக்கு கர்த்தர் அவர்கள் வாழ்வை துளிர்க்க பண்ணுங்க. எல்லா சத்துருக்களுக்கு மத்தியில் அவங்களுக்கு
அவளுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவங்க தலையணினால் அபிஷேகம் பண்ணி அவளுக்கு கொம்பை உயர பண்ணி சாட்சியாய் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறப்பா. என் கர்த்தர் நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க. இந்த நாளில் பிறந்த நாள் திருநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமத்தினால அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். உடைய ஆசீர்வாதம் அவர்களோடு கூட தங்கி இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டுகிறேன் என் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.